Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு சர்வ வல்லமையின் ராஜாவிற்கு ஓசன்னா. இன்றைய தலைப்பு மிகவும் ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு. எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தினவசன தியானத்திலே முதலே ஒரு தலைப்பை உண்டாக்கி அதன் அடிப்படையிலே அந்த வசனமானது என்ன வல்லமையை காண்பிக்கிறது, என்ன மகிமையை காண்பிக்கிறது என்று தெரிந்து கொள்ளவும் அதையே உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கான தலைப்பு மிகவும் அருமையான ஒரு தலைப்பு. சர்வ வல்லமையின் ராஜாவிற்கு ஓசன்னா. எப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு ஏதோ துதிப்பது போல இருக்கிறது தலைப்பு. இந்த தலைப்புக்கான காரணத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையானவர், சர்வத்தையும் படைத்தவர். எனக்கு என்ன தெரிகிறதுனா, இந்த தலைப்பு மூலியமாக அவருடைய படைப்புகளை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் என்று தெரிகிறது. இதைதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமையின் தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டாவது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. மிகவும் ஒரு ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வல்லமையானது தேவத்துவம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அவருடைய வல்லமையை நாம் யாருமே முழுமையாக அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவருடைய படைப்புகள் மூலியமாக அவரை முழுமையாக நாம் விசுவாசிக்கலாம். முந்தைய பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்தது போல இப்போது நமக்கு தரிசனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தரிசனமானது இப்போது நம்மளால் காணக்கூடியவைகளாக தான் இருக்கிறது. இப்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் நம்மளை நேராக தரிசனமாகி பேசினா எப்படி இருக்கும். இப்போ ஃபோனில் ஒரு நபரோடு பேசுகிறதுக்கும் நேரில் பார்த்து பேசுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதுபோல் நானும் கூட நினைப்பேன், ஆண்டவரே உடைய தரிசனத்தை காண்பிக்கும் அப்படின்னு. மோசையை கூட என்ன சொன்னார், நீ என்னுடைய முன்புறத்தை பார்த்தனா நீ பல மைல் அப்பாலே போய் விழுவாய். அதாவது மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான் என்னை பார்த்தானா. ஏன்னா அவர் அவ்வளோ வல்லமையை படைத்தவர். அதனால்தான் அவருடைய முதுகு புறத்தை மோசை பார்த்தார். பிரதான இந்த 10 கட்டளைகளை கொடுப்பதற்கு அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வல்லமையை நாம் எப்படி தெரிந்து கொள்வது, கடவுளை நாம் எப்படி விசுவாசிப்பது? பல வழிகள் உண்டு. முதல் வழி, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை தியானிப்பதன் மூலியமாக அவருடைய குணங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பிறகு நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஏதோ ஒரு சோர்வோடு நாம் ஜெபிக்க ஆரம்பித்திருப்போம். ஜெபித்து அந்த ஜெபம் முடிந்த பிறகு பார்த்தால் ஒரு சமாதானம் வரும். தேவ சமாதானம் நமக்கு வந்தடையும். அதற்காக தான் ஜெபிக்க வேண்டும் என்று அநேகரும் போதகர்கள் அனைவருமே நம்ம ஒருவர் உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபம் பண்ணுங்க பிரதர், உங்களுக்கு என்ன கஷ்டமோ நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் தனி அறையில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பகிரங்கமாக அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் உங்களுக்கு பதில் தருவார் என்று எனக்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறார். அந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் நான் தனி அறையிலே ஆண்டவரோடு இடைப்பெறுவது உண்டு. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்போ அந்த ஜபமானது நீண்டுக்கிட்டே தான் போகுமே தவிர அதுக்கு முடிவே இராது. அப்போது ஜபத்தின் மூலியமாகவும் ஆண்டவருடைய படைப்புகளை, ஆண்டவருடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளலாம். பிறகு ஆண்டவர் படைத்த படைப்புகள், எனக்கு மிக 2 படைப்புகள் ஆண்டவர் மூலியமாக ஆண்டவர் படைத்த படைப்புகளிலே எனக்கு 2 படைப்புகள் ரொம்ப பிடிக்கும். முதல் படைப்பு
இந்த பூமி, இயற்கை வளங்கள், அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படியாக அழகாக ஒருவேளை புதிய ஏதேன் காலத்திலே ஆதாம் ஏவாள் காலத்தில் நாம் இருந்திருந்தால் அந்த ஏதேன் தோட்டம் எப்படியாக இருந்திருக்கும், அதே போல் இப்போதும் நாம் காணலாம். மலை பிரதேசங்களில் போகும்போதெல்லாம் பல இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடங்கள் கேரளா, நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்க ஊட்டி கொடு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படி அருமையாக சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்று நாம் விசுவாசிக்க முடியும். ஆண்டவருடைய படைப்புகளில் எனக்கு முதல்ல அது பிடிக்கும். இரண்டாவது படைப்பு வந்து குழந்தைகள். ஆமாம், உங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படியாக படைத்திருக்கார் நான் பார்த்துருக்கேன். புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு புஸ்தகம். அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். ஆமென், ஆமென். அவர் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அன்பளிப்பை நமக்கு கொடுக்கிறார். வனாந்தரத்திலே மிகுதியாக எதுவுமே இருக்காது. அது ஒரு பாலைவனம் மாதிரி வறண்ட நிலம். வனாந்தரத்தை அவர் வீடாகும். அப்போது இங்க இன்னொரு மறைப்பொருளையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக வனாந்தரம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாலைவனமாக யாருமே இல்லாத மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக இருக்கும். ஆனால் இங்கு ஆண்டவர் இன்னொரு மறைப்பொருளையும் இதை மறைத்து வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், வனாந்தரம் போல உங்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நான் நீக்கிவிட்டு புது வீட்டை உங்களுக்காக கட்டினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அவருடைய வெளிப்பாடு பாருங்க எப்படியாக இருக்குது. ஒரு வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அதற்கு 2 வகையான ஒரு சிந்தனை ஆண்டவர் கொண்டு வருவார். அதற்காக நாம் கற்பனையாக ஒரு விஷயத்தை நாம் உருவாக்குவதல்ல, அதை நாம் ஆண்டவருடைய வல்லமையினாலே வெளிப்படும். அந்த அவருடைய கருத்தானது வல்லமையால் வெளிப்படும். அதற்காகத்தான் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்துட்டு அப்புறமா நம்ம வாசிக்கும்போது பரிசுத்த வேதா மூலியமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். இன்றைக்கு நம் வனாந்தரமாக இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையானது எந்த ஒரு சுபிக்கம் இல்லாமல், எந்த ஒரு சந்தோஷம் இல்லாமல், மனநிறைவு இல்லாமல் இருக்கிறது. அந்த இடமானது எங்கே இருக்கு? நிம்மதி இருக்காது. எப்படி வனாந்தரத்தில் எதுவும் இருக்காதோ அது போல நம் வனாந்தரம் போல காணப்படும் நம்மளுடைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் தீர்த்துட்டு நான் வீடே கட்டுவேன். வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும். உவர் நிலம்ன்றது அது கூட அப்படியே இருக்கும். நிறைய இடத்துல பார்ப்பீங்க, ஓரமாக அப்படியே புல் செடிகளை பதில் அப்படியே காடுகளாக இருக்கும். அந்த இடத்த அவர் என்னவா பார்க்கிறாரு? வாசஸ்தலமாக இருக்கிறார். அவருடைய வாசஸ்தலம் எப்படி அவருடைய வாசஸ்தலமாக மாறுகிறது. அதை குறித்து கூட ஒரு பாடல் உண்டு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது மிகவும் ஆசீர்வாதமாகவும் ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை கிடைத்தால் என்ன சந்தோஷம் காணப்படுமோ அது போல காணப்படும். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய படைப்பையும் அவருடைய வல்லமையும் காணும்போது நம்மளையும் அதே வல்லமையோடு தான் படைத்தார். அதனால் அவர் படைத்த சுபாவத்துக்கே நாம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதுவுமே மாறலை, ஆனால் மனிதர்களுடைய சுபாவம் மாறிவிட்டது.
மனிதர்கள் மாறிவிட்டார்கள். நான் படைக்கும் பொழுது இருந்த மனிதன் வேறு, ஆனால் இப்போது இருக்கிற மனிதர்கள் வேறு. இதையெல்லாம் நீங்கள் மாற்றுவதற்கு என்னுடைய வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, என்னுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, நான் உங்களிடத்தில் சமீபமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அவரை நினைத்து, அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கருவறையில் இருக்கும்போதே நம்மளை அறிந்து இருக்கிறார், நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து இருக்கிறார். அப்போது அவருடைய சுபாவத்துக்கு நாம் திரும்புவோமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் வல்லமையான தேவனாக இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி தகவல். அப்பா, இந்த உம்முடைய படைப்புகளிலே எல்லா படைப்பையும் நாங்கள் பார்த்து விசுவாசிக்கிறோம். நாங்கள் காணாததை பார்த்து நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுக்கு வாந்தியாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த உங்களுடைய கடவுளுடைய அரசாங்கத்தை நாங்கள் கண்டதில்லை ஆண்டவரே, ஆனால் காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்னப்பட்டது போல, பார்ப்பதை விசுவாசிக்காமல் பார்க்காததை குறித்து விசுவாசியுங்கள் என்று நீர் சொன்னீரே. அப்பா, உங்களுடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக ஜீவன் உண்டு, ஜீவனாக இருக்கிறது ஆண்டவரே. சொத்து கர்த்தாவே, அப்பா, உமக்கு சித்தமான காரியங்களை எங்கள் வாழ்விலே நீர் எங்களை கருவியாக பயன்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட உம்முடைய வல்லமையும் ஆட்சியையும் மாண்புகளையும் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய நித்திய வாழ்வுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாதபடி நீர் காத்துக்கும். சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவை. ஆமென். Now you're watching New Eden TV.